அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள் கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தை எதிர்கொண்டிருப்பதாக அதிர்ச்சி தரும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது நீர்ப்பாசன திணைக்களம். இலங்கை சரித்திரத்தில் என்றைக்கும் இல்லாத ஒரு பேரனர்த்தத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னரெல்லாம் நாட்டில் எங்கோ ஒரு இடத்தில் அல்லது ஒரு மாவட்டத்தில் ஒரு வெள்ளமோ அல்லது மண் சரிவோ புயலோ ஏற்பட்டால் ஏனைய பிரதேசங்களில் உள்ளவர்கள் நிவாரணப் பொருட்களை அள்ளிக்கொண்டு வந்து உதவி புரிவார்கள். ஆனால் இந்த முறை நடந்திருப்பதோ விபரீதம். மழை, வெள்ளம், மண் சரிவு, புயல் எல்லாம் ஒரு சேர வந்து முழு நாடுமே சிவப்பு எச்சரிக்கைக்குள்ளாகி இருக்கிறது. வழக்கமாய் கொழும்பு மாவட்டத்தில் மழை வெள்ளம் வந்தால் கொலன்னாவ மற்றும் வெல்லாம்பிட்டிய பகுதிகள் பாதிக்கப்படும். 2016 ஆண்டு பெய்த அடை மழையில் கலனியாறு பெருக்கெடுக்க கொலன்னாவ மற்றும் வெல்லாம்பிட்டிய பகுதிகள் மிகவும் பாதிப்படைந்தன. நிற்கதியான மக்கள் வீடு வாசல்களை இழந்து பல்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்தார்கள். இந்த அனர்த்தம் ஏற்பட்டு 9 வருடங்கள் உருண்டோடி இருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த மக்களினுடைய வயிற்றில் பயப்பந்து ஒன்றை உருட்டி விடும்படியான ஒரு அறிக்கை தான் வெளியாகி இருக்கிறது. கலனி நதி பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதியிலேயே கொலன்னாவ மற்றும் வெல்லாம்பிட்டிய நகரங்கள் அமைந்திருக்கின்றன. இப்போது பெய்து வரும் அடைமழை, கலனி நதியிலிருந்து வெளியேறும் நீர்மட்டம், கலனி நதியில் இதுவரை பராமரிக்கப்படும் நீர்மட்டம் ஆகியவற்றை எல்லாம் பரிசோதனை செய்த நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் LS சூரிய பண்டார இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அத்தனை புள்ளி விவரங்களும் 2016 ஆண்டில் இந்த பிரதேசம் மூழ்கிய போது இருந்ததை விட அதிகமாகவே உள்ளன என்றும், நாளை கலனி நதியினுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டு இரவாகும் போது பெரும் வெள்ளம் ஒன்று உருவாகப் போகிறது என்றும், மக்கள் தமது கல்வி சான்றிதழ்கள் உட்பட பெருமதியான சான்றிதழ்கள் மற்றும் வாகனங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறுவதுதான் ஒரே தீர்வாகும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பணிப்பாளர். இதேவேளை இப்போதே வீடுகளிலிருந்து வெளியேறுமாறு வெல்லாம்பிட்டிய மக்களுக்கு போலீஸ் வண்டிகள் ஒலிபெருக்கிகளில் எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்க கொலன்னாவை மக்கள் மூட்டை முடிச்சுகளுடன் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். கலனி கங்கை பெருக்கெடுக்கிறது, எல்லாமே மூழ்கிவிடும் போலத்தான் இருக்கிறது என்று பதைத்தவாறு இருப்பிடத்தை விட்டு வெளியேறும் பெண் ஒருவர் சொன்ன வீடியோ ஒன்றை பார்க்கும்போது நிச்சயமாக பேரழிவு ஒன்றுக்கு இலங்கை பொருளாதாரத்தின் இதயமான கொழும்பு தயாராகி கொண்டிருக்கிறது என்று புலனாகிறது. நிமிடத்துக்கு நிமிடம் கலனி கங்கை நீர்மட்டம் எகிரிக் கொண்டிருப்பதால் ஏற்பட்டிருக்கும் பதட்டமும் பரபரப்பும் கொலன்னாவ வெல்லாம்பிட்டிய தாண்டி வத்தலை நகரமெங்கும் வியாபித்திருக்கின்றன. 25,000 இராணுவத்தினர் கொழும்பின் பாதுகாப்புக்கு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதேவேளை இந்த பேரச்ச நிலையை கருத்தில் கொண்டு பிரேமதாச கிரிக்கெட் மைதானம் இடம்பெயரும் மக்களுக்கு திறக்கப்பட்டு நிவாரணம் வழங்க சகல ஏற்பாடுகளையும் அரசு பூர்த்தி செய்திருக்கிறது. 35,000 கிரிக்கெட் ரசிகர்களை உட்கார வைக்கும் பிரேமதாச மைதானம் இப்படி தயார்படுத்தப்படும் நிலையில் இந்தியாவினுடைய போர் கப்பல்கள் ஹெலிகாப்டர்களை தாங்கி வந்திருக்கின்றன. நிற்கதிக்குள்ளாகி அவதிப்படும் மக்களை பத்திரமாக மீட்க இவை பயன்படுத்தப்பட இருக்கின்றன. மேலும் 2 கப்பல்களில் நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து கொட்டி இருக்கிறது இந்தியா. தித்வா புயலில் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவும் இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சாகர் பந்து என்று பெயர் சூட்டியிருக்கும் இந்திய அரசு அயல் நாட்டுக்கு முன்னுரிமை என்ற தன்னுடைய வெளியுறவு கொள்கையின்படி இலங்கையின் துயர் துடைக்க பாடுபட போவதாக தெரிவித்துள்ளது. இந்தியா இப்படி இலங்கைக்கு உதவ தொடங்கி இருக்க நிலைமையின் தீவிரத்தன்மை பற்றி வெளிநாட்டு தூதுவர்களுக்கு உத்தியோகபூர்வமாய் இலங்கை அறிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் இந்த பேரிடரானது இன்று சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதேவேளை அனுராதபுரம் புத்தளம் நெடுஞ்சாலையில் கலாவெவ பாலத்தில் வெள்ள நீர் அதிகரித்ததால் சுமார் 70 பேர் பயணம் செய்த பஸ் வண்டி ஒன்று தத்தளித்துக் கொண்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பேருந்துக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று எத்தனையோ தடவை எச்சரிக்கை விடுத்த போதிலும் அதை பற்றி சிறிதும் சட்டை செய்யாமல் சாரதி தன்னுடைய இஷ்டத்துக்கு பயணம் செய்ததால் தான் இப்படி ஒரு அசம்பாவிதத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் 60 பேரளவில் பஸ்ஸினுள் இருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் இராணுவத்தினுடைய 2 குழுக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதன் பெறுபேறுகள் என்ன ஆனது என்று அறிய முடியவில்லை. இராணுவ படகு ஒன்றில் 6 பேர் அளவில் ஆரம்பத்தில் மீட்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது. கூரை ஒன்றின் மீது ஏறி உயிருக்கு போராடி கொண்டிருந்த இவர்களுடைய நிலைமை பற்றி மக்கள் பெரிதும் உணர்ச்சி மிகுந்த நிலைமையில் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள்.
பாருங்கள், இப்படியான சாரதிகள் எந்தவித பொறுப்புமின்றி எடுக்கக்கூடிய முட்டாள்தனமான தீர்மானங்களால் பாதிக்கப்படுவது அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை நம்பி பஸ் வண்டியில் ஏறிய பல 100 உயிர்களும் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறார்கள். இப்போது இப்படியான சாரதிகளுக்கு மிக கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். சட்டங்கள் கடுமையானால்தான் இனிமேலும் அப்பாவிகளினுடைய வாழ்வோடு இப்படியெல்லாம் விளையாட மாட்டார்கள். நேற்று வரை அதிக உயிரிழப்புகளை சந்தித்த மாவட்டம் பதுளை என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்று மாலை அனர்த்த முகாமை நிலையம் சொன்ன தகவல் மேலும் பீதியை கிளப்புகிறது. கண்டி மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 67 பேரளவில் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிவிக்கிறது அனர்த்த முகாமை நிலையம். முன்னதாக கண்டி ஹசலக்க யகுன்கல மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 7 பேர் பரிதாபகரமாக மாண்டு போனதாக செய்தி வந்திருந்தது. கம்பளையில் பல குடும்பங்கள் வீடுகளினுடைய கூரைகளுக்கு மேல் இருந்தவாறு பதிவு செய்து அனுப்பியிருந்த குரல் பதிவுகளும் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்தன. இவர்களுக்கெல்லாம் என்ன ஆனது? அத்தனை பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டார்களா என்று தெரியவில்லை. மொத்தத்தில் கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் அனர்த்தம் பற்றிய பிரதேச ரீதியான விவரங்களையும் இதுவரை அறிய முடியவில்லை. இதேவேளை மொரகஹகந்த வான்கதவுகள் திறக்கப்பட சீறி பாய்ந்த பெருவெள்ளம் மொரகஹகந்த பாலத்தை உடைத்து நொறுக்கிவிட்டு சென்று விட்டது. மொரகஹகந்தையில் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு 500 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக சொல்கிறது அனர்த்த முகாமை நிலையம். இதேவேளை பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிவேக வீதியில் வாகன போக்குவரத்து கஹத்துடுவ முதல் கொழும்பு வரை ஒரு வழியாக மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது. மாணவர் விடுதிகளின் சில பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள அபாயம் காரணமாக மறு அறிவித்தல் வரை பேராதனைய பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கும் நிலையில் பேராதனைய யக்கா பாலம் வெள்ளக்காடாகி அதன் பெயருக்கு ஏற்றாற்போல பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது. இலங்கையினுடைய ஆடை ஏற்றுமதி வருமானத்தில் மாஸ் ஹோல்டிங் அதனுடைய பங்கு பற்றி உங்களுக்கு தெரியும். துல்ஹிரியவில் இருக்கக்கூடிய மாஸ் ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் வெள்ளம் தடாலடியாய் புகுந்து உபகரணங்களை எல்லாம் புரட்டி போட்டு பாரியதொரு சேதாரத்தை ஏற்படுத்திவிட்டு ஓய்ந்து போயிருக்கக்கூடிய துர்ப்பாக்கிய நிகழ்வை காணக்கூடியதாக இருந்தது. அதாவது இதுதான் இந்த துறைதான் என்று இல்லை, எல்லா வழிகளிலும் அடி, எல்லா துறைக்கும் அடி. போதா குறைக்கு அனுராதபுரம் சிறைச்சாலை வெள்ளத்தில் மூழ்கியதால் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில கைதிகள் திருவோணமலை புலனறுவை சிறைச்சாலைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மகாவலி, தெதுருஓயா, மகாஓயா, கலாஓயா, மாணிக்க கங்கை மற்றும் மல்வத்து ஓயா ஆற்று படுகைகளினுடைய தாழ்நில பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இத்தனை அவலங்களுக்கு மத்தியிலும் இந்த பேரிடர் காலத்தில் முப்படையினர் மிக காத்திரமான பணிகளை செய்து வருகிறார்கள். சினிமாவில் மட்டுமே பார்க்கும் இரு காட்சிகளை இன்று நேரடியாக பார்க்க முடிந்தது. அனுராதபுரம் அவுக்கண பகுதியில் நேற்று 27ஆம் தேதி மாலை வெள்ளத்தில் சிக்கிய ஒருவர் உயிர் தப்பித்துக் கொள்ள தென்னை மரத்தினுடைய உச்சிக்கு ஏறியிருந்தார். இப்படித்தான் முழு நாளையும் அவர் தென்னை மரத்தில் கடத்தினார் என்று தெரியாது. தூக்கம் போய் கை தவறி விழுந்திருந்தால் வெள்ளத்துக்கு இரையாகி இருந்திருப்பார். அவர் தொடர்பான தகவல் விமானப்படைக்கு கிடைத்ததை அடுத்து குறித்த பகுதிக்கு ஹெலிகாப்டரில் விரைந்த விமானப்படையினர் அந்த நபரை பாதுகாப்பாக மீட்டு கரை சேர்த்திருக்கிறார்கள். இதே போலத்தான் மாதம்பிட்டிய பாலத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த 13 பேரை மீட்டெடுத்த சாகசமும் அமைந்தது. அதனை பார்த்த போதுதான் இப்படியெல்லாம் உயிர் காக்கும் மகத்துவமிகு மக்கள் சேவையை செய்பவர்கள் தங்களுடைய அடையாளங்களை காட்டிக்கொள்ளாமல் இந்த விளம்பரமும் இன்றி சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதையும், வெள்ள அனர்த்த காலத்தில் அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளும் அவர்களது தொண்டர் அடிப்பொடிகளும் இந்த நாட்டினுடைய சாபங்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், சுனாமிக்கு சமமான இந்த அனர்த்த சூழ்நிலையிலும் இனவாதத்தை கக்குவோரும் அரசியல் செய்வோரும் சமூக ஊடகங்கள் எங்கும் மலிந்து போயிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இப்பேரனர்த்தத்துக்கு 1.2 பில்லியன் ரூபாய்களை அரசு ஒதுக்கியதற்கு மிலிந்த ராஜபக்ச என்ற பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர் அதை படு மோசமாக பழித்து இலங்கையர் தினம் கொண்டாடி நாட்டியமான 0.9 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கியிருப்பதாகவும் இதையெல்லாம் ஒரு காசா என்றும் கேலி செய்திருந்தார். சுனாமி நிதியை சுருட்டியவர்கள், மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்களினுடைய வாரிசுகள் எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுவது போல இன்று பேசத் தொடங்கி இருக்கிறார்கள்.
இங்கே மிலிந்த ராஜபக்சவுக்கு பிரச்சனை 1.2 பில்லியன் ரூபாய்கள் அல்ல. சகல இலங்கையர்களும் ஒன்றாக என்ற மகுடத்தின் கீழ் கொண்டாட இருக்கக்கூடிய இலங்கையர் தினம்தான் அவருடைய கண்ணை உறுத்தி நிற்கிறது என்று புரிய முடிகிறது. அரசாங்கம் திரும்ப திரும்ப தாராளமாக பணம் இருக்கிறது என்கிறது. பிரதேச செயலாளர்களுக்கு 5 கோடி ரூபாய்களுக்கு மேல் தாராளமாக செலவழிக்க முடியும் என்று நிதி அமைச்சு தெரிவிக்கிறது. பிரதமர் முன்னர் ஒதுக்கிய தொகையை விட 2 மடங்குக்கு மேலாக பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறார். புதிய தொகை இப்போது 3.2 பில்லியன் ரூபாவாக உயர்ந்துவிட்டது. இதுவும் போதாமல் போனால் இன்னமும் தருவோம் என்கிறது அரசு. இப்படித்தானே ஒரு மக்கள் அரசு இயங்க வேண்டும். அதைத்தான் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு இடர்காலத்திலும் மதம் இனம் என்று கட்டி புரண்டு அரசியல் செய்பவர்கள் இந்த வையகத்தில் வாழவே தகுதியில்லாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து நாம் ஒன்றுபட வேண்டிய தருணம் இது. பாதுகாப்பாக இருப்போம், அனர்த்தங்களை தவிர்த்துக் கொள்வோம், ஒரு தேசமாக ஒன்றிணைந்து எழுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.